கடுமையான வெயில், மழை, டுரியான்கள் பழுக்கவில்லை. மலேசியாவில் வானிலை காரணமாக டுரியானின் விளைச்சல் தாமதமாகியுள்ளது. அதனால் டுரியானை ஏற்றுமதி செய்யும் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. வழக்கமாக மலேசியாவில் மே மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை டுரியான் விளைச்சல் காலம். ஆனால் மே மாதம் தொடங்கி 3 வாரங்கள் ஆகியும் ஜொஹூர் பாருவில் உள்ள டுரியான் பண்ணைகளில் டுரியான்கள் பழுக்கவில்லை என்று டுரியான் வியாபாரி ஒருவர் பகிர்ந்து கொண்டார். கடுமையான வெயில், கடுமையான மழை என மாறி மாறி வருவதால் டுரியான்கள் பழுப்பதில் சிரமம் உள்ளதாக அவர் கூறினார். ஏற்றுமதியும் பாதிக்கப்படலாம், டுரியான்களின் தரமும் பாதிக்கப்படலாம் என்ற அச்சம் வர்த்தகர்களிடையே நிலவுகிறது. சீனாவில் டுரியானுக்கான தேவை அதிகரிக்கிறது. 2019 மே முதல் சீனாவுக்கு குளிரூட்டப்பட்ட டுரியான்களை பெரிய அளவில் ஏற்றுமதி செய்து வருகிறது மலேசியா. உலகின் 95 விழுக்காட்டு டுரியான்கள் சீனாவில் உட்கொள்ளப்படுகின்றன. சீன ஏற்றுமதி வெகுவாக குறையும் என்பதால் மலேசியாவுக்கு இது பெரிய பாதிப்பு என்கின்றனர் வியாபாரிகள். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.